நண்ப அனைவருக்கும் வணக்கம். சிவதக்ஷித் அஸ்ட்ரோ அண்ட் வாஸ்து சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்போ லட்சுமி நரசிம்மர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் நம்ம நினைச்ச நேரத்திலே செஞ்சு கொடுக்கக்கூடியவர் லட்சுமி நரசிம்மர். அதாவது தாயினுடைய கர்ப்பத்தில் அவதரித்தால் காலதாமதமாகும் என்று கல் தூணில் அவதரித்தவர் லட்சுமி நரசிம்மர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ லட்சுமி நரசிம்மர் இரணியன் என்ற ஒரு அரக்கனை வதம் செய்வதற்காக அவரு போர் செஞ்சு அவரை வதம் செஞ்சுட்டாரு. சோ இந்த வதத்திலையும் அவருடைய கோபம் அடங்கல. அப்போ இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே போய் சிவபெருமான்கிட்ட போய் இவர் நரசிம்மருடைய கோபம் இன்னும் தணியல அப்படின்னு சொன்னோடனே அப்ப சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, பறவையாய், மிருகமாய், மனிதனாய் மூன்றும் சேர்ந்த ஒத்த உருவமாக சர்வேஸ்வரர் அவதாரமாக சிவபெருமான் பூமிக்கு வர்றார். வந்தோடனே வந்திருக்கக்கூடியது சிவபெருமான் அப்படின்னா அவர் அந்த விஷ்ணு பகவான் அவருடைய தவறை உணர்ந்து தன்னுடைய உடலை அங்க நீக்கணும், நான் நீத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது மாதிரி என்னுடைய நரம்புகளை மாலையாகவும், என்னுடைய தோலை சட்டையாகவும், எலும்பை அவர் கையில் வைக்கக்கூடிய தண்டமாகவும் நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட மண்டியிட்டு கேட்டதுனாலதான் அந்த தோலை விடுத்து சட்டையாக, சட்டைநாதராக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். சோ இப்ப இது எதனாலன்னா, உங்களுக்கு எப்பேற்பட்ட வழக்குகள் இருந்தாலும், சட்ட சிக்கல்கள் இருந்தாலும், கடன் தொல்லை இருந்தாலும், பில்லி சூன்ய பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்க சட்டைநாதரை வழிபடுவதன் மூலமாக நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. சோ இந்த சட்டைநாதரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரவார பூஜை அப்படின்னு சொல்றக்கூடிய இரவு 9 மணில இருந்து 12 மணிக்குள்ளார பச்சைப்பயிறு பாயசம் நிவேதனம் பண்ணி வடை மாலையாக சாற்றி அவர் சட்டைநாதரை வழிபடும் பொழுது நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் உண்டு. அதே போல அவரை நம்ம சட்டைநாதரை வழிபடும் போது ஆண்கள் சட்டை அணியாமலும், பெண்கள் தலையில இருந்து பூ வைக்காமலும் போய் அவரை வழிபடுவது நல்லது. அதே போல அங்க அர்ச்சனை பண்ணக்கூடிய தேங்காய், நம்ம அங்க அர்ச்சனைக்கு கொடுக்கக்கூடிய தேங்காய் அந்த கோவில்ல உடைக்க மாட்டாங்க. அதனுடைய குடுமையை மட்டும் பிச்சுட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அந்த தேங்காயை வாங்கிட்டு நம்ம வீட்டுல அந்த தேங்காயை உடைச்சு அதுல சர்க்கரையை சேர்த்து சமைக்காமல் நாம அதை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அந்த பரிகார வெற்றி எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்களாக இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வருவதற்குரிய அது ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையுது. சோ நாம் மீண்டும் சந்திப்போம். நற்பவி நல்லது நடக்கட்டும்.